compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நம்ம இதில் டம்மியாக தெரியுறோமா, எனக்குள்ள கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலி அண்ணன் பண்ண எல்லா படத்துலையுமே அதிக டப்பிங் பேசுறது இந்த படம் தான். உள்ள வந்தேன் போகலாம் அப்படின்ட்டாங்க, அவ்வளோதான். வரும்போது போக சொல்லிட்டோம். முடிச்சு விடு மச்சான் அவனை. என்ன தலைவா, நம்ம ஒரு சட்டையை போட்டு கால் ஓட்டிட்டு நாலு சட்டையை மாத்திட்டேன் ப்ராஜெக்ட் ராக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மூன்றாம் கண் படத்தோடைய படக்குழு நம்மளோட பயங்கர எனர்ஜெட்டிக்காக இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணோன்னே நம்ம கலையரசன் அவர்கள், சந்தோஷ் பிரதாப் அவர்கள், அவங்களாம் சொன்னது என்னன்னா, விதார்த் ரோல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரக்டர்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டு இல்ல, இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு இன்டர்வியூ பண்ணோம். அதுலயும் எல்லா இன்டர்வியூல அதான் சொல்லிருக்காங்க. நம்ம அதன் மூலயமா விதார்த் அண்ணனுடைய அந்த ரோலை பத்தி பேச போறோம். இந்த இதுல காமிக்கலான ரோல்னு சொன்னாங்க. சமீபமாக வித்தார்த் சார் அவர்கள் அந்த இடத்துல வச்சு நான் பார்க்கவே இல்லை. பட் இந்த படத்தில் அப்படி ஒன்று புதுசாக இருக்க போகுதுன்ட்டு எதிர்பார்க்கலாமா? இல்லை, காமிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி காமிக்கலாம். என்னன்னா அவர் காமெடி பண்ண மாட்டாரு, ஆனா நடக்கிறது பயங்கர காமெடியா இருக்கும். ஆக்சுவலி அது எல்லாருக்குமே பிடிக்குங்க. அந்த கதை கேட்டால் அந்த ரோல் மேலே எல்லாருக்கும் ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அது அது ஏன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் அதை கரெக்டாக பண்ணிட்டேன்னா தெரியாது. அது ஆடியன்ஸ் பார்த்தோம்ல, அது ஆடியன்ஸ் தான். இது டைரக்டர் எழுதுனா அவருக்கு திருப்தி, நமக்கு தெரியாது. ஆக்சுவலி அண்ணன் பண்ண எல்லா படத்துலயுமே அதிக டப்பிங் பேசுறது இந்த படம் தான். ஆமாம், அதிகமான டப்பிங் பேசுறது வந்து உள்ள வந்தேன் போகலாம் அப்படின்ட்டாங்க, அவ்வளோதான். வரும்போது போக சொல்லிட்டோம். 2 செகண்ட் டப்பிங் தியேட்டருக்குள்ள போய் மைக் ஆன் பண்ண சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, போலாம் முடிஞ்சுன்னு. யாரு யாரு இது நம்ம ரமணா இல்லை, வேற கட்டு முடிச்சு. அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது ஆக்சுவலி கதை கேட்கும்போது ரொம்ப இருந்தது. நடிக்கும்போது சிரமப்பட்டேங்கிறத தாண்டி, நடிக்கும்போதுலாம் சிரமம் இல்லை, அதான் உண்மை. பண்ணிட்டோம். ஆனால் நடித்து முடிச்சுட்டு வந்து கேள்விகள் இருக்குல்ல, அது என்ன தொலைச்சிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, என்ன மாதிரியான? ஆமாம், ஆக்சுவலி என்னென்னா, படம் முழுக்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் வெறும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் போகிறேன். இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இது நம்ம வந்து இப்போ நம்ம இதில் டம்மியாக தெரியுறோமா, நம்ம இது 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 என்ன, அது வந்து அது நீங்கள் நான் அதெல்லாம் யோசிக்கிறது தப்பாக ரைட்டான்னு கேட்டே எனக்கு தெரியாது. எனக்கு வந்த சிந்தனையை நான் சொல்கிறேன். எனக்குள்ள கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாயிடுச்சு. பண்ணும்போது இல்லை, பண்ணி முடிச்சு வந்து விட்டு நான் பேசுகிறேன், தலைவா அங்கே ஒருத்தர் அடித்து கலப்பிக்கிட்டு இருக்காரு, இங்கே என்னென்னா நான் வந்து அது ரொம்ப சேலஞ்சுங்க, ரொம்ப சேலஞ்சு. நான் அது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பேசினா நிறைய பேசலாம். அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. ஆனால் படம் பார்த்த இவங்க வந்து சூப்பர் அப்படின்னாங்க. எடிட்டர் வந்து அதை பற்றி, சார் உங்களை பற்றி தான் சொல்கிறேன்னு அவரும் பேசினார். ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனால் ரொம்ப கஷ்டமான ரோலாக தான் இருந்தது, நடிக்கிறதுக்கு இல்லை, அதை ரிசீவ் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சங்கடமான ஒரு எப்பவுமே ஆக்டிங்கில் இருக்கிற ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா, டைலாக் இருக்கும்போது நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். அந்த டைலாக் இல்லாமல் நீங்கள் ஐடியெலாம் நிற்கிறீங்க பாருங்களேன், அதுதான் பெரிய சவால். இதில் பெரிய சவால். இது ரொம்ப முக்கியம். என்னென்னா, சில நீங்கள் பேசுனதுக்கும் நான் அதுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸில் புரிய வைக்கணும். சில விஷயங்களுக்கு எதுவுமே நடக்காதது மாதிரி, ஆனால் நான் நினச்ச அது அவ்வளோ இருக்குது, நினச்ச மாதிரி அது காதிலே விழுகாத மாதிரி, இப்படிலாம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு நீ படம் பார்த்தீங்கன்னா உங்களால் அப்சர்வ், நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க முடியும். படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கண்டிப்பாக வச்சு அது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் அது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, நான் அதையும் சொல்லிடுறேன். நான் ரொம்ப ஈஸியாக தான் போனோம் அதெல்லாம்.
ஆனா அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்றேன். அதை நினைச்சு இந்த தத்துவார்த்த கஷ்டப்பட்டேன். கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம படம் பார்க்கணும். நானும் எத்தனையோ இன்டர்வியூஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கிட்டையுமே பேசிக் கொஸ்டின் இந்த உங்க ரோல் பத்தி சொல்லுங்க இந்த படத்துல. ஆனா யாருமே வித்தார்த் சார் இப்போ சொன்ன மாதிரி இவ்வளோ பிலாசபிக்கலா இவ்வளோ டீப்பா சொன்னதே படத்துல பேசல இல்ல அந்த ஆதங்கள் அந்த ஆதங்கத்துல இப்ப பேசிட்டு சூப்பர். நீங்க இனிதே இது சொன்னீங்கல்ல, அது வந்து ஒரு தலைமுறையே எந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருந்தீங்க. அதாவது மீம்ஸ்லாம் பாத்துருக்கீங்களா? ஏன்னா அவ எல்லாருமே இனிதே இது பார்த்துட்டு அப்பா காலேஜ் லைஃப்னா செமையா இருக்கும் போல இருக்கு. இப்போவும் வந்து படம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எங்கெங்கயோ எங்க போனாலுமே வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா இது அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் இருக்கு எனக்கே தெரியாது. பல வருஷம் சென்னையில இல்ல, நான் ஹைதராபாத்ல இருக்கேன். திருப்பி ஊருக்கு வரும்போது அது ஒரு பெரிய வார்ம் ஃபீலிங். ஓகே, இத்தனை வருஷம் ஆச்சு ஆனா இன்னும் அதை பத்தி பேசுறாங்க அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா. இப்போ கூட வந்து வாரத்துக்கு ஒரு போஸ்ட் ஒரு டேக் போயிட்டு இருக்கும். யாரோ ஒரு காலேஜ் ரீயூனியன் இந்த பாட்டை போட்டிருப்பாங்க, எங்களை டேக் பண்ணிருப்பாங்க. உங்க காலேஜ் ரீயூனியன்ல நாங்க என்னடா. நான் ஒரு காஃபி ஷாப் போயிருந்தேன். ஒரு டாக்டர் வந்து ஓடி வந்தாரு. சார் எங்க குரூப் பேரே வந்து இனிதின் தான் சார், நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சார், வேற ஊர்ல இருக்கோம் அப்படின்னு கண்ணில் தண்ணியெல்லாம் அவருக்கு வந்துச்சு. நாங்கள் இந்த படம் பார்த்து தான் போனோம். நான் அந்த படம் நடிக்கும்போது எனக்கு ஒரு 17 வயசு. ஓகே, இவ்வளோ பெரிய கூப்பிட்டாங்க, போனோம், ஷூட்டிங் பண்ணோம். ஷூட்டிங் முடிச்சா நல்லா சாப்பாடு, அவ்வளோதான். அதை தாண்டி எதுவும் யோசிக்கல. பட் டெஃபினெட்லி காட்ஸ் கிரேஸ் இவ்வளோ. இப்போ திருப்பி வரும்போது நீங்க கேட்குறீங்க அப்படின்னா பெரிய கிஃப்ட் தான். ஓகே, ஏன்னா நானும் உள்ள போகும்போது அதை பார்த்து தானே உள்ள போனேன். இல்ல நாங்களே ஷூட் பண்ணும்போது நாங்க நினைப்போம் இந்த மாதிரி ஃபிகர்லாம் எங்க காலேஜ்லயே சரி சினிமானா அப்படிதான் அப்படின்னு அந்த டைம்ல நினைச்சோம். பட் ஓகே ஓகே சரத் அண்ணா, இப்போ இவ்வளோ சீரியஸான ஒரு படம் டீசர் பார்க்கும்போது டீசர் பார்க்கும்போது ஒரு சீரியஸான படம். ஆமாம். இப்போ இந்த இன்டர்வியூலையுமே நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். டக்குன்னு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் மாதிரி சரத் ஏதாவது ஜோக் போட்டார்னா ஓகே ஒரு நல்ல ஸ்பேஸ் அப்படின்ட்டு. இப்போ இந்த படத்துலையுமே அப்படிதான் நானும் நினச்சி போனேன். காமெடி பண்ண வைக்கலையா? அப்போ அண்ணன் வந்து வேற மாதிரி ஒரு ரோல் கொடு சார் வந்து அதுதான் அண்ணனுக்கு அங்கே போயிட்டு டேக் ஓவர் பண்ணிட்டாரு. நான் வந்து வேற மாதிரி ஒரு ரோல் எடுத்து கொடுத்துட்டாரு. காமெடி பண்றவரு காமெடி பண்ண மாட்டாரு, நல்ல டயலாக் பேசுறவர் பேச மாட்டாரு, சாக்லேட் பை நடிக்கிறவன் சைக்கோவா நடிப்பான். அதுதான் இந்த படத்தோட டோட்டலி வேற மாதிரி. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தால் மீறப்படும். இல்ல ஒரு சூப்பரான ரோல். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க காமெடின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா ப்ரோ, நானும் அப்படிதான் நினைச்சு போனேன் ப்ரோ. போனா வந்து சொன்னாரு இந்த படம் வந்து உனக்கு ஒரு மாறுபட்ட ஒரு தோற்றம் இருக்கும். என்னன்னா நீ ஒரு கேரக்டர் ரோலா நீ வந்து காமெடி இல்லாம ஒரு உள்ள சுத்திட்டு இருப்பா. சொல்லக்கூடாது, சொன்னா சொல்லிட்டு. ஆமா, என்ன நானும் இப்போ அண்ணன் எப்படி அவருடைய இது சொன்னாரோ அது மாதிரி கவுண்டர்லாம் வரும். அண்ணன் இப்போ சார் என்ன சார் உங்க ஒரு அராஜகமா பண்ணிக்கிறீங்க பக்கத்துல. கலை பேசும்போதுல வந்துடுறீங்க. அதுவும் நான் பேசும்போது முடிச்சிட்டோம். இல்ல அதான் சிக்ஸ் பேக் சூரியன் சிக்ஸ் பேக் பண்ணி ஹீரோனார்ல, நானும் சிக்ஸ் பேக் பண்ணி ஹீரோவா போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி நடுவுல கரெக்டுண்ணே சொல்லுவேன். ஆனா நான் சொல்லாதெல்லாம் சொல்லி அவரு இது பண்ணல. முடிச்சிடும் ஒரு 5 நிமிஷம். வாங்க போங்க, சரிங்க போங்க, கும்பலா இருங்க, தேஜு போயிட்டாங்க. இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி என்னடா அது எனக்கு வந்து இது பேச வேண்டிய இடத்துல பேசாமல் ஒரு இது பண்ணணும். அதே மாதிரி கவுண்டர் கொடுக்குற இடத்துல அதுவும் கல்யாணம் இப்போ வந்தால் இல்லை கல்யாணம் அவரெல்லாம் இடிச்சுட்டு கலாச்சிட்டு போவோம். என்னப்பா அப்படின்ட்டுருவோம். அதெல்லாம் இல்லைப்பா அது வேணாம்ப்பா, இஷ்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணிட்டு போனேன். சார் கலாச்சா நல்லாயிருக்கும். நான் கலாய்க்க வேணாம், நான் வேறு ஒன்று சொல்கிறேன் அதை பண்ண. ஐயோ அப்போ எதுவுமே இல்லையா நம்ம இதில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது. ஆனால் ஒரு ரோலை வந்து கேரக்டர் ரோல் எனக்கு இது புதுசு. ராதாமோகன் சாருக்கு அப்புறம் வந்து நான் ஒரு படம் வந்து சாரோட வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. நடிப்பை கற்றுக் கொடுத்தாரு எப்படின்றது. இந்த விஜய் டிவியில் ஒன்று பண்ணுவேன், ரியாக்ஷன் யாராவது காமெடி பண்ணுவேன் அப்படி இப்படின்னு இருக்கலாம். உடல் மொழி வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு விஷயம் அவர் தான். ரைட், ஓகே. வித்தார்த் சார் கிட்ட சார் உங்களோட மின்னலே தானே உங்களோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் படத்தில். அப்போனா கைஸ் அப்ளாஸ் பண்ண ரெடியாக இருந்துருங்க. வித்தார்த் சார் சினிமாவில் என்ட்ரி ஆகி இந்த வருஷத்தோட 25 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. 2000. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் சார் உங்களுக்கு இது. 25வது வருஷத்தில் வரக்கூடிய ஒரு திரைப்படம். நிறைய வேரியஸ் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் பீப்புளுடைய ஹார்ட்டை டச் பண்ண ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கப்பற்றா இருக்கட்டும், காற்றின் மொழி, அப்புறம் குற்றம் கடிதல், எந்த நடுத்தர வர்க்கத்துடைய ஒரு ஃபேமிலி மேன் ரோலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது மக்கள் மனசில் தங்கிடுது. ஸோ உங்களுக்கு அது ஒரு ரோட் மேப் மாதிரி தெரியுதா? மேபி இந்த இது கூட கிட்டத்தட்ட அதை ஒத்த ரோல் தான் நினைக்கிறேன்.
ஒரு ரோட் மேப் தெரியுதா? நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மேனாக பண்ணோம்னா நம்ம அந்த படம் ஜெயிச்சிருது, நம்ம மக்கள் மனசில் பேசப்படுறோம். அந்த ஒரு படம் வந்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி நினச்சிருக்கீங்களா? இந்த ஃபிலிம்ஸ்லாம் ஹிட் ஆகுது இந்த ரோல்ஸ். அல்ல, ஆக்சுவலி என்னென்னா நம்ம கதை நான் சூஸ் பண்ணுறேன்னா என்கிட்ட வர்றதில் தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே. நான் போய் தேடி சூஸ் பண்ணுறதுல இல்லை. அப்போ என்னை தேடி வர்றதுன்னு தான் சொல்லணும். அப்போ என்னை தேடி வரும்போது சமூகத்தில் இருக்கிற ஒருத்தனுடைய பிரதிபலிப்பாக தான் என்னை கூப்பிட்றாங்க. ஓகே. அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுதுங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் நானும் அதுக்குள்ளே தான் இருக்கேன். ஓகே. ஓகே. நீங்கள் இப்போ நான் நடிக்கிற படங்களில் இப்போ நீங்கள் நான் இப்போ இருகப்பட்டுலையும் சரி, எந்த படம் எடுத்தாலும் இந்த பயணிகள் கவனிக்கும் நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் சார் எங்கள் வீட்டில் ஒருத்தர் இப்படி இருந்தார், அதே தான், எங்கள் அண்ணன் இப்படி இருந்தார், என் தம்பி இருந்தார், மாமா இருந்தார், சித்தப்புன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆனால் இதில் நானும் அப்படி அனுபவப்பட்டிருக்கேன். என்னுடைய கதாபாத்திரத்தில் ஒரு சமயம் நான் இருந்திருக்கலாம், என் அண்ணன் இருந்திருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருந்திருப்பார். ஏன் சமூகத்துக்குள்ளே நான் பார்க்குற ஆட்கள்லேயே அது இருக்கிறாங்க. ஓகே. அதனால் என்னாலே கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே. அப்போ நான் கனெக்ட் ஆகிட்டேன்னா ஈஸியாக ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிடுறாங்க. ஓகே. நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு எனக்கு அப்ளாஸ் வாங்கணும், இல்லை இது போய் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நான் இதுவரையும் வேலை பார்த்ததே இல்லை. எனக்கு அப்படின்னு தெரியவும் தெரியாது. அந்த கதாபாத்திரத்துக்கு வேலை பார்க்குறோம். அந்த கதாபாத்திரம் ஏன் அப்படி நடக்குதுன்னா நான் சொசைட்டிலேருந்து எடுக்கிறது. அதான் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு யார் ரோல் மாடல், நீங்கள் யாரை எடுக்கிறீங்க அப்படின்னா 100% நான் காமன் பீப்புள் தான். ஓகே. சூப்பர். நான் வந்து காமனாக பார்க்குற இன்றைக்கு வரையும் காமனாக பார்க்குற மனிதர்களுடைய அவங்களுடைய பேசிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய சின்ன மூமெண்ட்ஸ், அவங்க சிந்தனை, இதெல்லாமே எனக்கு எங்கேயோ இப்போ நான் வந்து இப்போ ஒரு 10 நாள் சிங்கப்பூர் இருந்துட்டு வந்தேன். அங்கே நிறைய பேர் சந்திச்சிருப்பேன். அதில் 2 பேர் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்கள நான் சந்திச்சிருக்கிறேன். அப்போ எனக்கு கனெக்ட் ஆகலை. ஆனால் இந்த ஒரு லாஸ்ட்டாக ஒரு 3 days அவங்களோட கனெக்ட் ஆகும்போது பயங்கரமான அவங்க தாட் ப்ராசஸே சுவாரஸ்யமாக இருக்குது. ஓகே. ஓகே. அப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அமையல, ஆட்டோமேட்டிக்காக அவங்க எனக்குள்ளே வந்துடுவாங்க. அப்படி தான் எடுக்கிறேன். கதை நல்லா இல்லாமல் நான் எந்த கதையும் நல்லா இருக்குது நல்லா இல்லை என்னால் ஜட்ஜே பண்ண மாட்டேங்க. முடியாது. எந்த எந்த கதையும் நான் அந்த ப்ரொடியூசர்ட்டே சொல்லுவேன், சார் நான் இப்போ இந்த படம் நான் பண்ணலை அப்படின்னா அந்த கதை நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நான் அதுக்குள்ளே என் மைண்ட் அதுக்குள்ளே இல்லை, அதில் நான் இருக்க முடியாது. அதனால என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் செய்ய முடியும். அது இல்லைன்னு தான் சொல்லுவேன் தவிர மித்தபடி. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறது, நான் ஒத்துக்கிட்ட படங்கள் ஓடாமலும் போயிருக்கு, நான் வேண்டான்னு சொன்ன படங்கள் பெரிய ஹிட் ஆகிருக்கு. நான் அதனால் நீங்கள் வந்து இது ஓடும் ஓடாது நம்ம ஜட்ஜ் பண்ணுற இடத்துல நம்ம கிடையவே கிடையாது. இன்னொருத்தர் சிந்தனை நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? எனக்கு அது உடன்பாடே கிடையாது. ஒருத்தர் இவர் கதை பயங்கரம், அவர் கதை அப்படிலாம் கிடையாது. நான் அதுக்குள்ளே வாழ முடியுதா, என்ன அது இம்ப்ரெஸ் பண்ணி இதுக்குள்ளே நல்லா ட்ராவல் பண்ண முடியுமா, அவ்வளோதான் என்னோடய வேலை. வந்து இதுவரையும் நான் பண்ண படங்களில் 100% வேலை கண்டிப்பாக கிடையாது. ஆனால் 100% உழைப்பே போடுவேன். ஓகே. என்னோடய உழைப்பு அந்த படத்துக்கு இருக்கும். ஆனால் அவன் நினச்சது என்னால் கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. அதை அவங்க தான் சொல்லணும். ஓகே. அப்புறம் இந்த ஆடியன்ஸ் கேட்கணும். நான் ஒவ்வொரு படங்களும் எனக்கு வந்து நீங்கள் வந்து டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்க, ஒரு ஷார்ட்டில் எடுத்துட்டீங்க, அதில் எனக்கு பெரிய உடன்பாடுலாம் இல்லை. நடிக்கையே வரலன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் எதையோ கற்றுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா ஒன்று முயற்சி பண்ணுறீங்க, அது அதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்து பாராட்டை விட என்னையா அப்படி விமர்சனம் அது வந்து எனக்கு நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறோம். அது எனக்கு நிறைய படங்கள் நடக்கும். இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, இவர் படத்தில் வந்து பண்ணிட்டோம், ஆனால் எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த கேள்வியை நான் எங்கே வைக்கிறேன், அவர்கிட்ட மட்டும்தான் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு தேவை வந்து அவரோட கான்ஃபிடென்ட் தான், என்னோட கான்ஃபிடென்ட் கிடையாது. ஏன்னா எழுதுனது அவர். அப்போ அவருக்கு வந்து சிறப்பாக, அவருக்கு ஓகேயா அப்படிங்கிறது தான். ஆனால் எனக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. என்ன இருந்துக்குன்னா, இந்த இடத்துல நம்ம இந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா, எனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்புறம் பார்க்கையில் எல்லாரும் சொல்லும்போது தான் எஸ். ஏன்னா அது ரொம்ப நான் சொன்னேன், அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அது இதுக்கு எல்லாம் பேர் கிடச்சா முழுக்க இயக்குனர் தான். ஓகே. முடிச்சு விடு மச்சான்.
எல்லாருக்குமே அண்ணே, முடிச்சிட்டோண்ணே. இல்ல இல்ல அனுப்பிடுறேண்ணே, கவலைப்படாதீங்க. என்ன தலைவா நம்ம ஒரு சட்டையை போட்டு காலில் ஓட்டிட்டு இருக்கோமே. 4 சட்டையை மாத்திட்டான் ப்ராஜெக்ட் ராக். இல்ல அவர் அவன் 3 சட்டையை மாத்திட்டான். அதுதான் சொல்றேன். பக்கத்துல ஒரு ஷூட்டிங் பண்ணிது அவர்கிட்ட வாங்கி வந்தேன் ஒரு சட்டை போய் அப்படி நம்ம பிரசன்ட் பண்ணிடலாம் பக்கத்துல ப்ரமோஷன் அட ப்ரமோஷன் கீழே போடுமா முடிச்சிடலாம். படத்தை ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு தியேட்டர்ல போய் பார்க்குமாறு அனைவரும் தாழ்மையுடன் கலையும் சந்தோஷ் பிரதாப்புடன் சேர்ந்து அவங்க நாங்கள் மிரட்டி கேட்டுக்கொள்கிறோம். கேட்கறதுனால இதோட இந்த interview இந்த உரையை முடித்துக் கொண்டு ஓகே. எப்படி முடிச்சிருங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரோடய பேசினதுல. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னு. இன்னும் திட்டுதுங்க அந்த பொண்ணுங்களை. என்னங்க இப்படி யாரு என்ன சூது கவம்ல நடிச்சிருக்காரு இல்லையம்மா? இதை திடீர்னு ஏன்னா எல்லாரும் ஆள் வேற என் கண்ணு எல்லாரும் கேட்ட மாதிரி. எல்லாம் வேற வேறையா இருக்கிறீங்களே. ஓகே guys, ரொம்ப நன்றி. Thank you. படம் நன்றி, வெற்றி பெற நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாலா தேங்க்யூ.